வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் சிசிஎஃப். நியூசிலாந்து vs ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் ODI அட் வெல்லிங்டன் பேசின் ரிசர்வ் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல நியூசிலாந்து கம்ஃபர்டபுளா 9 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க. டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு. ஆப்வியஸ்லி இட்ஸ் டே மேட்ச். மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அந்த ஒரு ஸ்விங் இருக்கும், பிளஸ் விண்ட் பயங்கரமா இருக்கும். பேசின் ரிசர்வ்ல ஜென்ரலா ரெட் பால் கிரிக்கெட் தான் அதிகமா இருக்கும். ஒயிட் பால் பாக்குறது ரொம்ப ரேர் வெல்லிங்டன் பேசின் ரிசர்வ்ல. அண்ட் ஸ்ரீலங்கா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. 178 ஆல் அவுட். அதுல டாப் ஸ்கோரர் அபிஷ்கா பெர்னாண்டோ சூப்பரா ஒரு 56 அடிச்சாரு. அண்ட் குட் கேமியோ ஃப்ரம் அசரங்கா, அவர் ஒரு 35 ரன்ஸ் அடிச்சாரு. அண்ட் நியூசிலாந்து போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிக் ஆஃப் த போலர்ஸ் மேட் ஹென்ரி சூப்பரா போட்டு 4 விக்கெட் எடுத்தாரு. ஜேக்கப் டஃபி, நேதன் ஸ்மித்தும் நல்லா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. அண்ட் சேசிங்ல 9 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் நல்ல ஒரு ஓப்பனிங் ஸ்டாண்ட் ஃப்ரம் ரச்சின் ரவீந்திரா ஆஸ் வெல் அஸ் வில் யங் 90 ரன்ஸ் போட்டாங்க. அப்புறம் ரவீந்திரா 45 அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் சாப்மேனும் வில் யங்கும் சேர்ந்து இந்த மேட்சை முடிச்சு விட்டாங்க. சூப்பர் நாட் ஃப்ரம் வில் யங் 90 ரன்ஸ் நாட் அவுட். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அவரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இப்போ ரொம்பவே ஹையா இருக்கும். டெஸ்ட் கிரிக்கெட்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. அண்ட் ஸ்ரீலங்கா போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லைன்னா பிச்சில் டர்ன் இல்லைன்னு போதே ஸ்ரீலங்கா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு தெரியும். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.